படிக்கீழே அமைக்கக்கூடிய பாத்ரூமோட முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா அதோட ஹைட்டு தான். சரிங்களா? ஏன்னா ஹைட்டு வந்து ஒரே ஹைட்டில் வராது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரூஃபோட ஹைட்டு 10 அடி அப்படின்னா ரூஃப் திக்னஸோட சேர்த்து ஒரு 10 அடி வரும். 10 அடியை நம்ம வந்து சென்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 5 அடிக்கு லேண்டிங்கோட ஹைட்டாக வைப்போம். நம்மனா தான் இந்த படியோட சாட்டமும் அந்த படியோட சாட்டமும் ஒன்று போல் இருக்கும். ஸோ அப்படி ஒன்று போல் இருக்குங்கிற 5 அடிக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த 5 அடி கீழே நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூம் வந்து உள்ளே போக முடியாது, தலை தட்டும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் நான் இந்த சைட்டோட ஹைட்டை சொல்கிறேன். இது வந்து 10 அடி ரூஃப் ஹைட்டு, ரூஃபோடு சேர்த்து 11 அடி ஹைட்டு. இந்த 11 அடி ஹைட்டுக்கு நம்ம முதல் லேண்டிங்கோட ஹைட்டு வந்து 6 அடியாக வச்சுருக்கோம். அடுத்து நம்ம நேராக அந்த ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அடி ஹைட் வச்சுருக்கோம். இதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முதல் படியை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 படியை மட்டும் நம்மளுக்கு முன்னே வந்து சிட் அவுட்னால ஒரு 2 படியை மட்டும் முன்னே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாருனே இதோட டீட்டெயில் எல்லாமே நான் அந்த படி எப்படி அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிக்கீழே பாத்ரூம் ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்டிங் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த ரூஃப்லேருந்து ஒரு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஸோ ரெண்டு சாட்டமுமே படி வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக நம்ம வந்து 7 இன்ச்சஸ் ரைஸரும் 10 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டும் கொடுத்து பண்ணிட்டோம். இப்போ அது கீழே வரக்கூடிய பாத்ரூம்லேயும் நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா டைல்ஸ் ஒரு 2 இன்ச்சு, மேலே உள்ள பிளாஸ்டிங் ஒரு 1/2 இன்ச்சு, அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வரையில் அடிபட்டுரும். அப்படிங்கிற நமக்கு 6 அடி வச்சோம்னா 5.25 தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த 5.25 நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த படியிலேருந்து நம்ம வந்து ஒரு 1/2 அடி டவுன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு நம்ம பெட்ரூம்லேருந்து உள்ளே வர ஒரு ஸ்டெப்பு இறங்கி நம்ம வந்து இந்த பாத்ரூமை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம்.